விட்டுருவாங்கம்மா இந்த இது கிளாசிக்கா தண்ணி வண்டி எடுத்து போறதுக்கு மிலிட்டரி பேஸ் போயிடலாம்ல ஈஸியா. பா பிடிஎஸ்லாம் ஜெயிக்க முடியலப்பா. அதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஜெயிஎஸ்லாம் ஜெயிக்க முடியல, அவ்வளவுதான் முடியும். அதெல்லாம் வரலாறு எல்லாம் மாற்றி எழுதப்பட்டது. அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பிடிஎஸ் எல்லாம் ஜெயிக்க முடியல, தொடர் வெட்டி எல்லாம் பெற முடியல. வெட்டி எல்லாம் வந்து இதெல்லாம் போயிருக்கு. நீதான் உள்ள இருந்த, உனக்கு தெரியும்ல வார்ல என்ன நடக்கும்னு. அதாவது ஆனா ஓஜினா உங்களை பார்த்துதான் ஒரு பயரே வந்தது எல்லா டீமுக்கும். முன்னாடி எல்லாம் ஓஜி பிடிஎஸ் வார்னாலே ஓஜி பிடிஎஸ். என்னன்னா எல்லா டீமுமே ஓஜி பிடிஎஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா ஆமா விளையாடுறாங்க சீரியஸ்லி. எல்லாரும் வார்க்காகவே தனியா டெடிகேஷனா பிராக்டீஸ் போட்டு இப்படி பண்ணனும் அப்படி பண்ணனும் ஒரு கேம் பிளான் தான்க்கா இன்னமும் ஸ்லாட் இலக்காம அப்படியே இருக்காங்க. உடனே வார்க் வந்து ஜாயின் பண்றது அந்த 10 மினிட்ஸ்ல வெற்றி பெறாங்க இல்லன்றது அவங்க போராடுறாங்க. கிரவுண்ட்ல இறங்கி அதுவே 3 கில் அடிச்சிருக்காரு. ஜியூஸ் 3, ஏவிஓபி முட்டை, ஹைப்பர்சான் 1 இவங்க எல்லாம் இந்த ஈவென்ட் அப்படியே இவங்க டாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி 2.0 ராட்ரிக் ஏதோ தப்பு பண்ணிட்டே இருக்கான் அப்படின்றாங்க. கூப்பிட்டு பேசுங்கன்றாங்க. டோனி தண்ணி வண்டி எடுத்து வச்சிருக்கான். 2.0 ஓரளவுக்கு அப்படிதான் இருக்காங்க. பிடிஎஸ் பாத்தீங்கன்னா பிரிமோஸ்ல லூட் அடிக்கிறாங்க. பிரிமோஸ்ல புடிச்சுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு பிரிமோஸ் பக்கம் போயிட்டாங்க. சார் அந்த பக்கம் புரியல என்ன பாய் ஈவென்ட் மட்டும்தான் அவங்க வந்து ஈவென்ட்ல இறங்குவாங்க. சின்ன ஈவென்ட்ல இதுல வந்து ப்ரமோஸ் தான் எப்பயுமே அவங்களோட ஸ்பாட். அதுதான் அங்க யாரும் வரமாட்டாங்க குமார். அப்படி யாராவது வந்தா தனியா தான் வருவாங்க. அதனால அடிச்சு போடலாம். அதனாலதான் இல்ல அப்ப நேத்தோ ஏதோ ஒரு அணி கூட போச்சு போய் அடியே தான் போனாங்க. அந்த இடத்த தான் ஆக்குபை பண்ணிட்டாங்க. பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனா பிடிஎஸ் கிட்ட இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன ஒரு இடத்த புடிச்சிட்டாங்க, ஒரு இடத்துல இறங்குறாங்க அப்படின்னா அந்த இடம் தான். அதுக்கப்புறம் அவங்க மாறவே மாட்டாங்க. அது யாரு வந்தாலும் சரி அவங்க அடிச்சு அனுப்புவாங்களே தவிர, ஆமா அவங்களை அடிச்சு வெளியே அனுப்புவாங்களே தவிர அவங்க மாற மாட்டாங்க. வேற இடத்துல இறங்க மாட்டாங்க. அது ஈகோ ட்ரிகர் ஆகும்ல அவங்களுக்கு. எங்க இடத்துக்கு வரீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நார்த் சிட்டில ஃபர்ஸ்ட் புடிச்சாங்க. நார்மல் பிடிஎஸ் ஆல ஜெயிக்க முடியல. டைம் நோட்டட் 11:45. யோகேஷ் ராமபுரம் டைம்ல நோட் பண்ணாதீங்க. தல ரிசல்ட் பார்த்தா தெரிஞ்சிரும். ஸ்லாட் 1ல வந்து பிடிஎஸ் இருக்காங்க, 2ல பிடிஎஸ் 2.0 இருக்காங்க, 3ல வந்து இது இருக்காங்க. நீயே டைம்ல நோட் பண்ணிட்டு இருக்கற. இன்னும் நோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரிசல்ட் பார்த்தா தெரிஞ்சிரும். பிடிஎஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்னா வரவெல்லாம் பிராக்டிஸ்ல வரான். எல்லா டீமும் நல்லா விளையாடுறான். பிராக்டிஸ்ல வரான், அடிக்கிறான். வரவெல்லாம் அப்ப 20 நாள் பிராக்டிஸ்ல வரான். சொல்லு 10 மாசத்துல பகல்ல வந்ததே கிடையாது. மெயின் ஈவென்ட், பாய் ஈவென்ட், எந்த ஈவென்ட்ட கடந்து வரும்போது பிடிஎஸ் அதாவது ஐஜியோட கமெண்ட்ரி எப்படி தெரியுமா இருக்கும்? வார பிராக்டிஸ் ஆச்சு பூலாச்சு வந்தாவே வெற்றி இவனுங்க தான். அவ்வளவுதான். அப்படி பேசின டீம் ஓகேவா. 2 நாளா பார்க்கும்போது ஒண்ணும் இல்ல, ஈஷா வந்து ஒரு மிஷின் பண்ணிருக்கான் சாகோ கூட. சாயி ரோலு கோஸ்புரோ வந்த உடனே ஈஷா நம்ம சொல்லிட்டு போறான், எங்க டீம் வந்துருச்சு, எனக்கு மிஷின் வேணாம், நான் அப்புறம் உங்களோட பிராக்டிஸ் பண்றேன். இது லைவ்ல நடந்துச்சு பாத்துக்கோ. ஆனா அப்பயும் தோக்கறாங்க. அதான் வந்து அதையும் நோட் பண்ணு. தோக்கறாங்கன்னா அண்ணா இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லிட்டீங்கல்ல, அது இதுக்கப்புறம் வந்து வார்னா முன்னாடி எடுத்த விட 100 மடங்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ணணும். இன்னும் நல்லா விளையாடணும். சரியா? அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. முன்னாடி நடந்ததெல்லாம் சும்மா வந்து நிறைய ஸ்டீம் சேவ் பண்ணாம ஆடுனா தெரியும் ப்ரோ யாரு கெத்துன்னு. ஸ்டீமர்ஸ் பேட்டில்ல ஸ்டீம் சேவ் பண்ணாம என்ன பூல் சேவ் அப்புறம் பண்ணுவாங்க. என்ன அதாவது என்ன கேள்வியோ அதுதான் ப்ரோ பதில் எழுதுவாங்க. ஸ்டீமர்ஸ் பேட்டில்னா அப்படிதான் ப்ரோ இருக்கும். அப்ப போய் கிளாசிக் விளையாடு. ஸ்டீமர்ஸ் பேட்டில்னா நான் மட்டும் சீம் போடுறேன், மத்ததெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோ, எல்லாரும் சீம் போடாம இரு. இது ஸ்டீமர்ஸ் பேட்டில் கிளான் வார்ல அப்படிதான் ப்ரோ இருக்கும். என்னத்துல நீ வந்து என்னடா கோழி எல்லாம் தொங்க விட்டு கருகருன்னு வச்சிருக்காங்க, கோழி எல்லாம் பாவண்டா அப்படின்னு நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போயிட்டு தந்தூரிய பார்த்து இப்படி சொல்லிட்டு இருந்தா அவன் என்ன சொல்லுவான்? ஓத்தா வெளியே போடா, போய் வெஜிடேரியன் ஹோட்டல சாப்பிடுறான், உன்னை யாரும் இங்க வர சொன்னா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன கேள்வி? அவன் ஏதோ 140 நீ ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஏதோ ஆஃப் போட்டான் போல, உங்கள்கிட்ட வந்து வாங்கி கட்டிருமா அந்த கோழி எல்லாம் பாவம் அப்படி கிடக்குது, என்ன கருகருன்னு போட்டுருக்கீங்க, என்னடா டிப்பன்ல சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்றா. என்னடா கணக்கு? எல்லாருமே பாப்பாங்க தல. ஸ்டீமர்ஸ் பேட்டில்னா அதான் தல மாஸ் காட்டும். அதனாலதான் எல்லாரும் அலைவா இருக்காங்க. எல்லாரும் யாரை தூக்குமோ அவங்களை தூக்குவாங்க. அதான் தல படம். பிடிஎஸ் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு.
ஒருத்தங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. யாரோ சொன்னவனே பீட்டஸ் கிட்ட போயிட்டாங்க, அந்த இடத்த அடிக்க முடியாதுன்னு. இதுதான் நான் உடைக்கிறேன் அப்படின்னு. தல இங்க வந்து இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த ஸ்ட்ரீம் சைன் பண்றவன் டார்கெட் பண்றவெல்லாம் ஜெயிக்கவே முடியாது தல. எவன் அவன் வேலையை பார்க்கறவன், எவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் போய் ஜெயிக்க முடியும். அதுக்கு உதாரணமே ஜூஸ் வந்து சொன்னாரு. அவனுங்க எதுவுமே பார்த்து நினைக்காம விளையாட முடியாது, போட்டுருவாங்க தொப்புன்னு. அது இந்த ஃபர்ஸ்ட் 2 ஜோன்ல வேலை காட்டினா மட்டும் தான் உண்டு. அதுக்கு அப்புறம் எல்லாம் நீ இப்ப வண்டி எடுத்து வெளியில நீ ஸ்டீவ் எடுத்துப்பாங்க, பாத்தீங்கன்னா அவனை போட்டுருவாங்க. எங்கடா போறது அப்படின்னு தெரியாத. ஒரே ஒரு ரொட்டேஷன், ஒரே ஒரு கால் வந்து ராட்ரிக் தப்பா வச்சான் போன மேட்ச் சாண்டா ஸ்போர்ட்ஸ் கிட்ட. என்ன நடந்துச்சு, அந்த டீமே முடிஞ்சு அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து ஒரு மேட்ச் போயிடும். ஒரு பிளேயர் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஒரு டீமே அடிக்கிஸ்டா. அதனால நானும் சொல்றேன், பொட்டையா பொட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பொட்டையா. அப்புறம் என்ன மைத்துக்கு தான் பாக்குற, பொட்டைக்கு போறத பொட்டை ஒரு பொட்டை வீட்டுக்கு ஜார்ஜோ பையனுக்கு போறது. ஜார்ஜோ பையா சூத்தடிக்கணுமா இருந்தாங்க. என்ன மேட்ச் எஸ்ஆர்எச்சா ஏடா 145 வீரன் தலையா ஓடுறாக்கிட்டு தனியா ஓட்டிக்கிட்டு ககுஸ்ல உட்காந்து சிக்கினா போட்டுக்கிறான். செருப்புல அடிக்கணுமா உடனே நாய. அப்புறம் எல்லாரும் பண்றாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கிட்டு. இப்ப ஈக்குவலா தானே இருக்குது. 8 செருப்பு நாய. இந்த மாதிரியே திட்டுவாங்க, தின்னே வராங்களே. புளுத்தி தன்னை புளுத்தியா வரணும் தரணும். அது நீ எல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி நான் போட்டதே சரிப்பட்டு வரும். என்ன மேட்ச் ஸ்டீமர்ஸ் பேட்டில் வந்து ஸ்டீமர்ஸ் எல்லாரும் ஸ்டீம் பாக்குறாங்க ப்ரோ, எல்லாரும் இது பண்றாங்க அப்படின்னா ஸ்டீமர்ஸ் பேட்டில் ஸ்டீம் பார்க்க பண்ணி என்ன பார்ப்பாங்க. எல்லாரும் யூடியூப் காரனுங்க, எல்லாம் ஸ்டீம் போடுறவனுங்க, எல்லாம் ஸ்டீம்ல இருக்கிறவனுங்க. அவனுங்க எல்லாம் வந்து அவனுக்கு வாழ்க்கை உருவானதே வாரலதான். இது ஒரு ஃபன் கமெண்ட் ஒன்று போட்டோம், அதை நீங்க படிக்கல. என்ன படிக்கல, என்ன படிச்சேன்? ஏகேன்னு ஒருத்தன் பிடிஎஸ் எல்லாருக்கும் நீங்க சம்பளம் கொடுக்கணும். காசெல்லாம் டிராபிக் இப்படி எல்லாம் அவங்ககிட்ட தான் போகுது. எங்களுக்கு ஏதோ அங்கிட்டு ஓரமா மிஷின் வர்றதுதான். இல்ல கமெண்ட்ரி பாவம். காலைல இருந்து 8 மணி 7 மணி லைவ் ஸ்ட்ரீம் போட்டு நைட்டு அவனுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி வாசனை அடிச்சுட்டு அதான் எல்லாம் ஒரு சிக்கன் 60 வாங்கிட்டு 145 வீரனை வாங்கிட்டு உட்காந்துட்டானுங்க. ஏய் சோடா ஊத்தே இது ஒண்ணு போறவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. உண்மையா ஆஃப் போறவங்க அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பான்னு நினைக்கிறேன். தெரியுது வேறையா ஓவரா ஏறிடும் போல. குறையறதுக்கு என்ன வழின்னு பாத்துட்டு போகுது. ஒரு வேலை ஐடியோட லைவ் போய் இந்த மாதிரி போட்டா 2 கேள்வி கேட்பாரு. குறைஞ்சிடும் வந்துடும் போல. பக்கம் சாய் மறுபடியும் வர மரணம். சாய் மறுபடியும் வர மரணம். சாய் தண்ணி வண்டி எடுத்தால் மறுபடியும் மரணமா? ரொட்டேஷனே சரியில்லையே. பிடிஎஸ் ரொட்டேஷனே பரவாயில்ல. பிடிஎஸ் ரொட்டேஷன் நீங்க லைட்டா கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் உடச்சாங்க. தண்ணி வண்டி எடுத்தாலே முடிச்சிருவாங்க. தண்ணி வண்டி எடுத்தா உடைச்சிருவாங்க. கிசா கிட்ட போனா உடைச்சிருவாங்க. ஒரு கிசா பாரு, கிசா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அவரு கிசாவை காப்பாத்துவாரு. சாண்ட்ரா இந்த ஈவென்ட்ல அண்ணா இவன் தானே எஸ்ஆர்எஸ் தெரியாம இவன் தானே. அது நம்ம வேற எவனையும் முதல்ல இவனை துரத்தி விடுங்க. இதுல போய் வெல்டிங் அண்ணன் இல்லையா அண்ணா? என்னன்னா இவன் அண்ணா அக்கா ஹாப்பியா இருக்கு. இப்ப இருக்காங்களா? நீங்க ஹாப்பியா இருக்க? உங்க அக்கா ஹாப்பியா இருந்தா எனக்கு என்னடா? உங்க அப்பா ஹாப்பியா இருந்தா நீ பாத்துக்கடா. நான் என்ன பண்றது? உங்க அக்கா ஹாப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? எஸ்யா நம்பர் இந்த பக்கம் வந்துட்டா உயிரை கொடுத்துறாங்க. ஆனா இவங்க ரொட்டேட் அடிப்பாங்கன்னு தெரியல கைஸ். அவ்வளவுதான். பீட்டஸ் ஒரு மாதிரி கோளாறு தான் விளையாண்டு இருக்குது. என்னவோ தெரியல. பீட்டஸ் லைட்டா கோளாறு கோவிந்தா போயிட்டு இருக்குது. ஆமா
அப்படி வருவாங்க. அவனா ஸ்பிட் அப் மார்ன ஸ்பிட் அப் பீட்டஸ் கொடூர ஸ்பிட் அப் பீட் இப்ப 2.0 நினைச்சிச்சுனா பீட்டஸ் ஈஸியா உடைக்கலாம். மார்ன ஸ்பிட் அப்ல இருக்காங்க गाइस. மார்ன ஸ்பிட் அப்ல இருக்காங்க. சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்க. நான் ஏசியா நம்பர் 1. ஆமா சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்க. போச்சு அவ்வளவுதானா? சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் 4 இப்ப வரணுமே. இந்த பக்கம் பாருங்க. வார்வேர் அடிச்சாங்க. சாண்ட்ரா நியாது. ஆமா சாண்ட்ரா நீ பக்கத்துல ஈஷுவா ப்ரோவும் ட்ரோல் ப்ரோவும் இந்த பக்கம் கோஸ்ட் தனியா கோஸ்ட் சாயம் தனி. சாண்டா இன்னொரு விஷயம் பாருங்கண்ணே, சாய் கிட்ட ஆமோ இல்ல, இது இல்ல. ஐயோ மாட்டி அகால பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் முடிச்சு. அழகாக சாய் இப்ப வந்து 2.0 கிளம்பிச்சுன்னா சரியான ஒரு தருணமா இருக்கும். ஐவரி உடைக்க வாய்ப்பு இருக்கு. ஐவரி கிளம்புறானா பாப்பாருங்க. ஐயோ ஐவரி கிளம்புறா போறாங்கண்ணே. என்ன சொல்றீங்க? வெற்றி தொடங்கி போட்டுட்டான். கிளம்புறான் ஐவரி கிளம்புறான். சொன்ன மாதிரியே ஐவரி கிளம்புறானே. ஒருவர் வந்துருவாங்க டைரக்டா. இதான் எனக்கு என்னமோ அந்த பக்கம் தான் வர மாதிரி தெரியுது. கோஸ்டோ சாய் அகால வரணும்னு நினைக்கிறேன். இவங்க போறது அது தனிப்ப சொன்னேன், தண்ணியில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமா தண்ணீர் தத்தளிக்கும் பிடிஎஸ் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கு. ஐயர் வந்துட்டானா? மாஸ்டர் மைண்ட் பயம் வந்துட்டான். பயம் வந்துட்டான். வந்துட்டு இல்ல இல்ல வர அவன் கிராஸ் பண்றான். ஐவரி கிராஸ் பண்றான். கொண்டிருக்கான். கொம்பன் வந்து விட்டான் அண்ணா. இல்ல வேற எங்கேயே திருப்புறான். உள்ள போயிட்டு இருக்காங்க. தூக்கிறோங்களோ நடுவுல ஆமாடா ஆமா நடுவுல நிறுத்துறான். ஜலசமாதியோ நிறுத்திட்டான். டோனியை விட்டான். மாத்திட்டு எங்க போறாங்க? ஜலசமாதி அகால மரணமா? பீட்டஸ் கிட்ட போறான். இங்க பாருங்க வட்டமிடுறான். திட்டமிடுறான். அங்க பாருங்க வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். எஸ்என்டி வெர்சஸ் பிடிஎஸ் நடக்கும். இல்லையே வேற எங்க போயிட்டான். இல்லையே ஆமா நம்ம தேவையில்லாம சொல்றோம். எஸ்என்டி மாட்டிட்டார். கோஸ்ட்ல மாட்டிட்டார் ஓபன்ல. எஸ்என்டி வெர்சஸ் பிடிஎஸ் இங்க நடக்குது. சாய் ப்ரோ ஓபன்ல வரத வந்து ஸ்பாட் பண்ணல. ஈஷா பெரியான சேவ் கோஸ்ட்ல. ஆனா இந்த சாய் ஓபி தண்ணில மாட்டிக்கிட்டாரு. இங்க கிளம்ப முடியாதுமா. 4 பேர்கிட்ட இருக்குது. ஒரே ஒரு கார் ஜோன் மட்டும் இங்க போடலனா பிடிஎஸ் அகால மரணம். வார்ல கடைசி ஜோனுக்குள்ளார கொண்டு வராங்க. ஆச்சரியமா இருக்கு. இல்லனா அப்பதான் அவங்க தண்ணி வண்டி எடுக்க போனாங்க. அங்க பாரு ஐவர் எங்க போய் ஜோன் எடுத்துறான் பாரு. எங்க இருந்து போய் ஐயோ 2.0 என்னமோ பிடிஎஸ் மாதிரி விளையாண்டுக்குது. பிடிஎஸ் என்னமோ 2.0 மாதிரி விளையாண்டுக்குது. என்னது இது? நம்ம காண்பது கனவா இல்ல என்ன? பயம் அங்க இருந்து ஆப்போசிட் சைடுல மேட்ச் வின்னர் அடிச்சு 2.0 வெரி பா ஓடு மாஸ். இதுக்கே பிரஷர், இதுக்கே ஃபுல் பிரஷர்ல இருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லா தொட தொழில்னு அவ்வளவுதான். நான் போட்ட கமெண்ட் நீங்க நம்ம டீமே போட்டுருவாங்களே. என்ன தெரியலையே இப்பதான் மாட்டாங்கன்னு தெரியலையே. நான் போட்ட கமெண்ட் நம்ம டீமே போட்டுற மாட்டீங்க. இன்னத்த கமெண்ட்ரி போட்டு என்ன போச்சு? ஜெயிக்கிறவன் அங்க மொபைல் பிட்டஸ் மாஸ்க் ஆடிட்டு இருக்குதே. போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்களே. வரவன் போறவெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்களே. 6 கில். அத கவுனி மேட்ச் இவனுக்கு ஒரு மாதிரி தரமா விளையாண்டுக்கிறானுங்கடா மொபைல் பிட்டஸ். ஒரு பிஸ் கூட இல்ல. ஏய் தண்ணி வண்டி எடுத்துட்டு சென்டர்ல எல்லாம் போறாங்களா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கிளாசிக்லயே போக மாட்டாங்க இந்த மாதிரி. சாய் ஏதோ பீஸ்ஃபுல்லா இல்லையா? வாட் இஸ் ஹேப்பனிங் டு சாய் கைஸ்? பிரஷர் ஏத்தாதீங்க சாய்க்கு. பிரஷர் ஏத்தினா தான் லைட்டா அரசல் புரசல் ஆயிடுவாங்க. காலைல என் கூட ஜாலியா தான் விளையாண்டு இருந்தான். இல்ல மறுபடியும் பீட்டஸ்க்கு என்னோட ஐஜல் பிராக்டிஸ் தேவைப்படும் நினைக்கிறீங்களா? போயிட்டு 150 டின்னர்ல நான் போய் அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து வந்தாதான் வாரில் மறுபடியும் வெற்றி வரும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த டீம் இறக்குற பாருங்க. அடுத்த வாரம் வார் டீமே வேற.
எங்க ஐஜிஎல் டீம் தான் அடுத்த வரலாம் நீங்க பிடிஎஸ் 2.0 ஜெயிக்குமா பிடிஎஸ் ஜெயிக்குமாலாம் நினைக்காதீங்க 150 சிக்கன் டீம் தான் ஜெயிக்கும். பிடி செம்ல கோஸ்ட் ப்ரோ நிறைய ஓபனிங் தர மாதிரி இருக்கு. எங்க ஐஜிஎல்ங்க சாண்ட்ரா இங்க இருக்காரா இல்ல செத்துட்டு வந்தாரா டிடி மேல போயிட்டு இருக்காரா? இருக்காரு சாண்டாவும் கிசாவும் மட்டும் தான் இருக்காங்க அந்த டீம்ல. போனது அங்க பாரு கோஸ்ட் இங்க பாரு கோஸ்ட் டோபி உள்ள வராங்க. கோஸ்ட் டோபி உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஐயோ கோஸ்ட் டோபி வேற சாய் இல்லாம தலை வெட்டின ஆடாட்டம் என்ன பண்ணணும்னு தெரியாம சுத்திட்டு இருப்பான். சாய் என்ன சாய் பண்ணு இப்போ ரைட்ல போக வர யாபரே அப்படி பண்றீங்க லெஃப்ட்ல போக வர அப்படின்ட்டு இருப்பான். பீட் அநேகமா ஐவரி வந்து மறுபடியும் அறுப்பானா ஓடும் பாப்பாங்க. ஃபைட் நடக்குது ஒரு பக்கமான ஜோன். ரியாட் பிடிஎஸ் எல்லா டீமும் பக்கத்துல இருக்கு. எனக்கு இன்னும் மொபைல் இந்த மேட்ச் மொபைல் பிடிஎஸ் இல்ல 2.1 தெரியல. ஆமாமா மொபைல் பிடிஎஸ் கிட்ட ஒரு டீம் வந்துட்டு இருக்கு. ரியாட் சொன்ன மாதிரி வராங்க. ரியாட் அங்க பாருங்க கார் நடுவுல அப்படியே தூக்கிட்டு போறாரு வந்து. அதாவது ஜூஸ் ரியாட் எப்படி கோஸ்ட் மரத்துக்குள்ள அடிக்கிறான். மொபைல் வியூனா பா மொபைல் வியூனா கூட என்னப்பா கணக்கு மரத்துக்குள்ள எப்படிப்பா தெரியும்? மரத்துக்குள்ளயா? மரத்துக்குள்ள அடிக்கிறாப்ல கிளையெல்லாம் தாண்டி. அது நான் வச்சு ஜூஸ் பண்ணேன் அவர் அழுத்த பத்த விக்கி பண்ண. ஏய் இல்லடா கார்ல வந்துட்டு இருந்தான்டா. ஐயோ கோஸ்ட் டோபிக்கு ஏதோ ஆயிடுச்சு. வீரன் 140 தான் தெரியல வீட்டுல இருந்து வெளியே போய் உட்காந்து ஹீல் பண்றான். அடிக்கிறாங்க எல்லாம் கொஞ்சம் வீரன் 145 மாதிரியே தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை வீரன் 145 அதான். ஏய் வீட்டுக்குள்ள ஹீல் பண்ணாம வெளியே போய் கார்ல உட்காந்து ஹீல் பண்ணா அவங்க அடிக்கிறாங்கடா. அப்படியா? சரி சாரி அவங்க வீரன் 145 இல்ல அவங்க ரொட்டேட் தான் பண்றாங்க. ஃபைட்டுக்கே வரலையே. ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் இருக்கு. மாஸ்டர்ஸ் லைக் ஏகப்பட்ட டீம்ஸ் இருக்காங்க. எல்லா மக்களும் டீம் இருக்கு. அடுத்த ஜோன் ஓஜிபிடிஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும்னா ஆனா ஜூஸ் எடுக்கிற ஸ்பாட்ல யாரும் அந்த மோட்டார் போட மாட்டாங்க அந்த நேட் போட மாட்டாங்க. எஸ்டிஜி மட்டும் தான் ஜோன். எல்லாருமே ஜோன் அவுட். ஐவரில தண்ணி வண்டியை பத்த வச்சிருக்கான். தண்ணி வண்டி ரொம்ப முக்கியம். இவங்க வந்து ஃபுல்லா வெஸ்ட் ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டாங்க. இவன்ட்ட மோட்டார் வேற இருக்கும். ராட்ரிக்கு ஒரு அருமையான ஜோன். எல்லாருமே ஜோன் எடுத்துறாங்க. ஹோப் இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் ஜூயிஸோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆமாமா உண்மையாலுமே கவர்ந்த ஒரு விளையாட்டு. அதான் ஸ்லாட் உள்ள எவ்வளவு நிறைய வர்க்ஸ் இருந்தாலும் அந்த வர்க்ஸ் எல்லாமே இவன் தனியா தான் ஃபீல் பண்றான். அங்க பாருங்க. ஐயோ என்னப்பா ஒரு மாதிரியா வளர்றான். வார்னால குத்திட்டு வந்துருவான் போலயே. ஏன் பாரு அவனுக்கு ஈக்குவலா வந்து அவன் கூட சேர்ந்து அவன் கூட ஒரு பார்ட்னர் கொடுத்துட்டு இருக்கான் பாரு வெறியா. ஏவிஓபி தான் அங்க வந்து ஆமாமா ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். ஆமா என்னடா இது இவங்க 4 பேர் உயிரோட இருந்தானுங்க. ஐயோ ஆமா அவனு வந்துட்டானுங்க. ஐயோ என்ன குமாரு வரவன் போறவனா 2.0 அடிக்கிறதுக்கு 2.0 பார்த்தா என்ன மாங்கா செடி மாதிரியா இருக்குது. என்ன குமார் வரவங்க போறவங்க அடிக்கிறாங்க. என்ன குமார் ஆச்சு இது என்ன கணக்கு? எனக்கே ஒண்ணும் புரியல. இங்க பாருங்க ஓபன்ல வர்றாங்க. இஸ் திஸ் BTS 2.0? என்ன வேற வெளிய தூக்கி போட்டுச்சு. அதனால அத கண்கொள்ள காட்சியை பார்க்க முடியல. வர இருக்கு ஓபன்ல 3 பேர் ஓபன்ல அவுட் ஜோன்ல ஆஃப் எஸ்பில ஓடிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா ட்ரோல் ஒரு அற்புதமான ஜோன் எடுத்து. அவ்வளவுதான் எங்க காண போச்சு 2.0 அவ்வளவுதான் முடிச்சிருச்சு. காண போயிட்டாங்களா? எங்க இருக்கு அதான் என்னப்பா
மேட்ச் வெளியத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள காணாம போயிட்டீங்க. என்னடா இங்க இருந்து கிளம்ப காணன்ற மாதிரி 2.0 காணா. 11 கில்லு ஜூஸ். பா பா 11 கில்லு. இன்னும் குண்டு மலையெல்லாம் பொழியவே இல்ல. இவங்க ஜோன் கிட்ட தான் இருக்காங்க. 22 மீட்டர் தான் ஜோன் ஜூஸ்க்கு. அவ்வளவுதான் மொபைல் பிடிஸ் தான். எவனோ மொபைல் பிடிஸ் வந்து ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துச்சு. அப்பையில இருந்து மொபைல் பிடிஸ் தான். இறக்குறது ரொம்ப கஷ்டம். ஐயோ 1 HP கில். கோட் நாக் இந்த பக்கம். ஈஷா மோட்டர் வச்சு போட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த டீம். சிங்கட்ரோல ஹால வந்தோம். சிங்கட்ரோல முடிக்கிறாங்க. அந்த பாருங்க சிங்கட்ரோல ஹால வந்தோம். அதான் முடிச்சிட்டாங்க. ட்ரோல முடிச்சிட்டாங்க. மரணம். இவனுங்க போராட மாட்டேங்கிறானுங்க வெற்றிக்காக. இவனுங்க தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்குது. பிடிஎஸ் தன்னைத்தானே தற்கொலை பண்ண மணியா இருக்கு. சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் ஒரே ஒருத்தர் பின்னாடி இருக்கான். சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் ஒரே ஒருத்தர் வேலை கட்ட போறான். சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் ஒரே ஒருத்தர் கோஸ்ட் தூக்குறான்னு நினைக்கிறேன். நேட் போறோம் கோஸ்ட் ப்ரோக்கு. உண்ணாவல மறுபடியும் இன்னொரு நேட் வருது. ஜோன் வருது அவனுக்கு. 10 செகண்ட் தான் இருக்கு ஜோன். சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் அணி உள்ளே போமா. ஒரு 1v2 பண்ணுமா. பிடிஎஸ் ஒரு 1v2 பண்ணுமா. அவன் மாதிரி எகிரி போறான். அவ்வளவுதான் ஒரே அடி மண்டையில நாங்கட. சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் ஆள வரமாட்டேங்குது. ஜியூஸ் இதுல 3 பேர் தான். மொபைல் பிடிஎஸ்ல 3 பேர். எஸ்டில 4 பேர். பிடிஎஸ்க்கு மாட்டர் வர்றாங்க. தவறு இழுக்கிறாங்க. ஈஸ்வா தவறு இழுக்கிறான். ஈஸ்வா எகிரி அடிச்சிட்டு இருக்கான். எகிரி அடிக்கிறதுக்கு இது என்ன விக்கெட் டீம் அப்பாடா. ஏவி நாக்கு. ஏவி அவன் 2v4 இருக்கு. மறுபடியும் ஒரு நேடு. மறுபடியும் ஒரு மோட்டர் போறான் ஈஸ்வா. மறுபடியும் ஒரு மோட்டர் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க பிரியா கேமிங் அணி. பிரியா கேமிங் சொன்ன அடுத்து டேய் வந்து பாருல செத்துட்டாங்க. உன் வாயில தான் வச்சு தேய்க்க. ஆரஞ்சு மிட்டாய் மட்டும் உண்டி போல யாருக்கும் தெரியாம மண்டையிலே போட்டாங்க. ஒருவேளை பிடிஎஸ் இதை பண்ணிடுவீங்களா? திருப்பி கோஸ்ட் வேற இருக்கான். ஆமா கோஸ்ட் இந்த மாதிரி படுத்து விளையாண்டனாவே ஜெயிக்க போறோம்னு அர்த்தம். கோஸ்ட் படுத்துலானா மத்த டீம் எல்லாம் படுத்துருச்சுன்னு அர்த்தம். மொபைல் பிடிஎஸ் ஜோன் எடுத்துடா. பொறுமையா இருக்கணும் கோஸ்ட். பொறுமையா இருக்கும் guys. நடந்தது தப்பு நடந்தது. அர்த்தம் கோஸ்ட் படுத்துலானா மத்த டீம் எல்லாம் படுத்துருச்சுன்னு அர்த்தம். மொபைல் பிடிஎஸ் ஜோன் எடுத்துடா. பொறுமையா இருக்கணும் கோஸ்ட். பொறுமையா இருக்கும் guys. ஜூஸ் பாருங்களா போடு மறுபடியும் நாக்கு. ஐயோ ஜூஸ் ஒத்தால திருப்பிட்டு இருக்கோம். இல்ல தப்பு பண்றாங்க. கோஸ்ட் முன்னாடி இருக்க செடி எடுக்கணும். தப்பு பண்றாங்க. கோஸ்ட் தப்பு பண்றான். ஈஸ்வா தப்பு பண்றான். கோஸ்ட் ரெண்டு பேருமே சான்ஸ் விட்டுறாங்க. தேர்ட் பார்ட்டி சான்ஸ் விட்டுறாங்க. ஐயோ மொபைல் பிடிஸ் முடியுது. ஜூஸ் முடிஞ்சுதான். அவ்வளவுதான். மிகப்பெரிய ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. மொபைல் பிடிஸ் விட்டாங்க. எஸ்டிஜியை விட்டாங்க. எஸ்டிஜி ஆனா லோட் ரவுண்டு. 2 பேர் 4 பேர் உடைப்பாங்களா? இல்ல மாட்டிக்குவாங்களா? 2 பேர் 4 பேர் உடைப்பாங்களா? பொறியான ஒரு நேடு ஆனா ஒண்ணாகல. மறுபடியும் ஒரு நேடு. 2 பேர் 4 பேர் சும்மா சம்பளமாங்க. 2 பேர் மறுபடியும் ஈஸ்வா ஒரு நேடு. அவ்வளவுதான். தப்பு நடந்தது. ஈஸ்வா மறுபடியும் ஓபனிங் கொடுத்தான். கோஸ்டுக்கு வருது. கோசாகால மரணம். அடைந்தான். ஈஸ்வா முடியல. தவறு இழைத்தான். மறுபடியும் ஈஸ்வா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை இழைத்தான். பிடிஎஸ் கையில இருந்த வெற்றி மறுபடியும் பறி போகிறது. அவங்க தேர்ட் பார்ட்டி சான்ஸ விட்டுட்டாங்க.
கண்ணுக்கு முன்னாடியே இந்த சான்ஸை விட்டுட்டாங்க, அகால மரணம் அடைந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி பிடிஎஸ் வெற்றிக்கு தடுமாறுது, பிடிஎஸ் வெற்றிக்கு ஏங்குது, பிடிஎஸ் ஆல வெற்றி எடுக்கவே முடியாம இருக்கு. கைக்கு வந்த மேட்ச் கூட பிடிஎஸ் கையில இருந்து நழுவி போகுது கைஸ்.